Recording is on. முருகாசரணம். இன்னைக்கு வந்து கந்தர் அலங்காரம் 12. ஃபர்ஸ்ட் அலங்காரம் என்னன்னு படிச்சிருவோம். அதுக்கப்புறம் மீனிங் பார்ப்போம். படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை எனும் தடைப்பட்ட சேவல் சிறகடி சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்ட கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேரு வெற்பும் இடிபடவே. இதுதான் வந்து கந்தர் அலங்காரம். 11 அலங்காரம் 11ல என்ன பார்த்தோம்னா, மயிலோட சிறப்பு பார்த்தோம். அந்த மயில் சிறகு அடிக்கும் போதே என்ன நடக்கும்? எவ்வளவு பவர்ஃபுல்னா, அந்த கடல்லாம் வத்தி போய் அது அப்படியே மலை மேடு மாரி, மண்ணால ஒரு மேடு மாரி அவ்வளவு அந்த தண்ணி வட்டுறதுக்கான ஒரு மண் பொறி எவ்வளவு கிளம்புமோ, அந்த அளவுக்கு மலையெல்லாம் பொடிப்பட்டு அப்படி வரும். ஜஸ்ட் அந்த சிறகடிக்கிற மயில்ன்னு சொல்றாரு. அது எதோட ஒப்பிட்டாருன்னா, நம்ம குதிரை கண்ட்ரோல் பண்ற குதிரைய விட இது கிளம்புறதுக்காக சிறகடிக்கிறதுலே அப்படி இருந்ததுன்னு சொன்னார். இப்ப அடுத்து சேவல் கொடியோட ஒரு பெருமைய பத்தி சொல்றார். இந்த சேவல் கொடி எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். சூரனோட போரிட்டார். அவன் மரமா நின்னா, அவன வேலால வந்து அவர் பிளந்தார். பிளந்த உடனே 2ஆ ஆனோனே, ஒண்ணு மயிலாகவும், இன்னொன்னு சேவலாகவும் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ, இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள போவோம். படைப்பட்ட. படைப்பட்டனா யூசுவலி தமிழ்ல பட்டங்கிறது என்னன்னா, நம்ம அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ, படைகளை அழித்த யார் அழித்தா? வேலவன். கையில் வேல் ஏந்தியவன். அவன்பால் வந்த அவன்ட்ட வந்த வாகை பதாகை. வாகைனா வெற்றி. பதாகைனா வெற்றி கொடி. சோ இந்த வேல் வந்து எப்படின்னா ஒரு வெற்றி கொடி. வெற்றி கொடியா மாறிட்டு. எப்படி மாறிருக்கு? அசுரன் பிளந்த உடனே சேவல் கொடி ஆன உடனே அவனுக்கு வெற்றி கொடி இல்ல. அந்த அந்த சேவலா அவன் மாறுனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா, முருகரோட அருள் கடாட்சம் கிடைச்சது. அவன் வெற்றி கொடி ஆறான். அப்படிதான். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்மளும் வந்து ஆஹா பொறந்தோம், வளர்ந்தோம் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கும் அந்த அருள் கடாட்சம் கடைசியில அவனுக்கு எங்கேயோ எங்கேயோ பண்ண புண்ணியம் அவருக்கு முருகரோட அருள் கடாட்சம் கிடைச்சது. அதனால அவன் வெற்றி கொடி ஆறான். எனும் தடைப்பட்ட சேவல். அது ஏன் தடைப்பட்ட சேவல் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த சேவல் எப்படிப்பட்டதுன்னா, அவரோட போரிட சென்று மாண்டு, "நீயே எனக்கு சரண்" அவர் கால்ல விழுந்து, அதனால தடைப்பட்ட சேவல். அப்படிப்பட்ட சேவல். அந்த அந்த மாரி ஒரு அவரோட அருள் கடாட்சம் பெற்றது சாதாரண சேவல் இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எப்படின்னா, சிறகடிக்க அது அது ஜஸ்ட் அதோட ஃபெதர்ஸ அப்படி ஆட்டும்போது என்ன நடக்கிறதுனா, சலதி கிழிய. சலதினா சீ, ஓஷன், வாட்டர், வாட்டர் பாடி விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட கடல். அது அப்படியே கிழியறதாம். கிழியறதுன்னா, பிளக்கறது 2ஆ அந்த அளவுக்கு. உடைப்பட்டது அண்ட கடாகம். இந்த பூமியெல்லாம் அப்படியே பிளக்கறதாம் அது சிறகடிக்கும் போது. உதிர்ந்தது உடுபடலம். உதிர்ந்ததுன்னா, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே வந்து இடம் மாறுறது, தடுமாறுறது. அப்படியே வந்து அப்படியே உதிர்ந்து கொட்டுறதுன்னா, பேசிக்கலி அதோட பொசிஷன்ஸ்லாம் மாறுது. யாராலயும் ஸ்டேபிளா இருக்க முடியல. அந்த அளவுக்கு உலகமே நமக்கு ஒரு எர்த்குவேக் வந்த ஒரு ஃபீல். இடைப்பற்ற குன்றமும் மாமேரு வெற்பும் இடிபடவே. நடுவுல இருக்கிற சின்ன சின்ன மலைகளும், மாமேரு அவ்வளோ பெரிய மலை, மேரு மலையே வந்து வெடிச்சு பொடி பொடியா ஆறுதாம். அந்த அளவுக்கு சிறகை அடிச்சு, அது 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 சிறகு அடிக்கும்போது இத்தன பவர்ஃபுல். இவர் ஏன் இவ்வளவு பில்டப் வேல் மயிலுக்குலாம் குடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டில நான் நெக்ஸ்ட் பார்த்தேன். ஐ மீன் மயிலுக்கும், சேவலுக்கும். பின்னாடி பார்த்தா ஒரு வேல். அதுல ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு. அடுத்த வாரம் யார் சொல்ல போறான்னு தெரியல. அது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அவர் அவ்வளவு சொல்றார். அதாவது இந்த அவரோட கடாட்சம் பெற்ற வேலுக்கும், அது மயிலுக்கும், சேவலுக்கும் இருக்கும் கீர்த்தியை சொல்லும் பட்சத்தில், வேல் வந்து யாருன்னா முருகரே. அது எப்படி இருக்க போகுதுங்கிறது பின்னாடி வரப்போகுது. பட் இந்த சேவலுக்கு ஒரு சின்ன ஒரு உவமை ஒருத்தர் YouTubeல சொல்லியிருந்தார். நத்திங் இஸ் மை ஓன் தாட்ஸ். பட் உவமை ஒருத்தர் YouTubeல சொல்லியிருந்தார். ரொம்ப அழகா இருந்தது. ஏன் சேவல் கொடி? அப்படின்னா சேவல் எப்ப கூவுமா? காலங்காத்தால சூரியன் உதிக்கச்சே கூவுமாம். அது கூவும்போது அதுக்கான அ மீனிங் என்ன? அதோட வாட் இஸ் இட்ஸ் பர்ப்பஸ் அப்படின்னா, இருள் போயிடுத்து, அஞ்ஞானம் போயிடுத்து, வெளிச்சம் வருது, மெய்ஞானம் வருது. ஸோ, அந்த சேவலா அவன் மாறும்போது, அவனோட இருள் போய் அந்த சேவல் கொடி, வெற்றி கொடி வரும்பொழுது, முருகர் வரார், வெற்றி வருது, அஞ்ஞானம் போறது, மெய்ஞானம் வளர்றது, அப்படிங்கிற அந்த மாரி ஒரு வெற்றிக்குரிய சொல்றதுக்காக வர சேவல். அது எப்படி வரும்னா, அப்படி வருமாம். ராஜா மாரி. அது அப்படி சிறகு அடிச்சா இத்தன விஷயம் நடக்குமாம். அதுதான் இது. இது வந்து ஜஸ்ட் சேவலோட வல்லமைய சொல்ற ஒரு சின்ன அலங்காரம். ஐம் சாரி ஐ டிட்ன்ட் வாண்ட் டூ டேக் அப் சோ மச் டைம். பட் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருந்தது. நம்ம எவ்ரி டைம் வந்து சிறகடிச்சு வருமாம், கொக்கரித்து வருமாம் அப்படின்னு பாடும்போதெல்லாம் என்னமோ பாடுறோம்னு தோணும். பட் இன்னைக்கு இத சொல்லும்போது இட்ஸ் பிக் ஃபிகர் மாரி இருக்கு. சேவல் குட்டி ஃபிகர் மாரி இல்ல. ரொம்ப பிக் ஜெய்ஜான்டிக் ஃபிகர் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் கிடைச்சது. அதுக்கான ஒரு அலங்காரம் தான். முருகாச்சரணம்.
ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வெரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சரணம். பியூட்டிஃபுல் சிந்து.